மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 755-0030-222. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. ஒரு குறுகலான ஒரு இடம். அந்த இடத்துல மக்கள் பல்லாயிரம் பேர் கூடி நின்று தலைவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக நின்று கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல கூட்டம் இருக்குன்னு தெரியும். அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அங்கே இருக்கிறாருன்னு காவல்துறைக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். ஆம்புலன்ஸ் எப்படி அது உள்ள வழியாக வந்தது? இப்போ நாங்கள் ரசிகர்கள் கூட்டமாக இருந்திருந்தோம் என்றால் அந்த கூட்டத்தின் வழியாக வந்த ஆம்புலன்ஸை நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? ஆம்புலன்ஸ் மேலே ஏறி நின்றுருப்போம். ரசிகர்களாக இருந்திருந்தா அரசியல் மையப்பட்டதுனால்தான் அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிரை காப்பாற்றணும். அந்த உயிரை காப்பாற்றினா அந்த ஆம்புலன்ஸ் விரைவாக மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று நாங்கள் ஒழுங்குபடுத்தணும்ல. அரசியல் மையப்படல. அரசியல் மையப்படுத்தினாலதான் விஜய் அவர்கள் ஒரு கட்டத்துல வந்து அரியலூர்ல பேச்சை நிறுத்திட்டு தம்பி இறங்குங்க, கீழே இறங்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரா? கம்பத்து மேலே ஏறுறது, ஒரு பத்திரிகையாளனையும் பேச விடக்கூடாதுன்ற ஒரு முடிவோட கூட்டத்துக்கு வர்றது, எல்லார் தலையிலும் உருமா கட்டுறது, இது ஒரு வேலையா? இது எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தான் செஞ்சாங்கன்னு உங்களால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும். அவங்க தானே போட்டு பல லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து தலைவரை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. அமைதியாக இருக்கணும். ஒழுங்காக வேற கட்சி மாறு வேஷத்துல வந்திருக்காங்க. மாறு வேஷத்துல வந்தாங்க நாங்க சொல்லலைங்க. அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க இப்படி செயல்படுறாங்க நீங்க சொல்றீங்களா? அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் தான் இப்படி வந்து வரம்பு மீறி செயலில் ஈடுபட்டாங்கன்றதுக்கான ஆதாரம் என்ன இருக்குன்னு நம்ம கேட்கலாம். பத்திரிகையாளர் பேச விடாம கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க வந்து உறுப்பினர் அட்டை வச்சிருக்கீங்களான்னு நான் கேட்க முடியும். இப்ப பரப்புரைன்னு நம்ம பேசணும் அப்படின்னா மழையில காகிதம் நனைஞ்சிட்டா அவரால் பேச முடியாது அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து பேப்பரை பார்த்து படிக்கலையா? அரசியல்ல இப்படிதான் செயல்பட வேண்டும் என்று ஏதாவது வந்து நெறிமுறைகள் இருக்கா? மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுடைய கண்ணோட்டத்துல பேசினாங்க. அவங்க யாருமே காகிதத்தை வச்சுட்டு பேசலையேன்றதான பிரச்சனை. அதாவது எப்படி பேசுறாங்கன்றது முக்கியம் கிடையாது. யாருக்காக பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, யார் பேசுறாங்க, என்ன பேசுறாங்கலாம் சரி. ஆனா அதுக்கான தீர்வோட பேசணும் இல்லையா? செய்தீர்களான்னு கேட்குறீங்களே ஒழிய, நான் கேட்டேன் போன இன்டர்வியூல நம்ம கேட்டோம் செயல் திட்டம் என்ன? தலைவர் வந்து செய்தீர்களா நீங்க கேட்டீங்களே, எங்க தலைவர் அரியலூரில் பேசியதை நீங்கள் கேட்டீர்களா? இவ்வளவும் செய்யறோம் ஆனாலும் எங்களை பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் இன்னுமே இது தற்கூரி கூட்டம் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. தற்கூரிகள் எங்களை பார்த்து தற்கூரிகள் என்று பேசுவதாக தான் நாங்க பாக்குறோம். எங்களை பார்த்து தற்கூரி என்று சொல்வதற்கு அண்ணன் தற்கூரி சீமான் அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. யாரு எவ்வளவு நேரம் பேசுறாங்கன்றது முக்கியம் கிடையாதுங்க. அந்த விஷயம் எவ்வளவு தூரம் போகுது, யாரை சென்றடைகிறது என்பதுதான் முக்கியம். எங்க தலைவர் அரியலூரிலும் திருச்சியிலும் மேற்கொண்ட அந்த பிரச்சாரம் என்பது திமுகவை தூங்க விடாமல் செய்திருக்கிறது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திரு லயோலா மணி அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். நடந்து முடிந்த முதற்கட்ட பரப்புரை திருச்சியில் வெகு பிரம்மாண்டமாக ஆரம்பமானதுன்றதெல்லாம் பார்க்குறோம். முதல்ல உங்களுடைய பார்வையில் இந்த ஆரம்பம் எப்படி இருக்கு? அதாவது வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுடைய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வு என்பது திருச்சியிலிருந்து தொடங்கியது. திருச்சி என்பது தமிழ்நாட்டு அரசியலின் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம். அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயணமாக திருச்சியில் தொடங்கியிருக்கிறது. 2026 தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பயணமாகத்தான் திருச்சி பயணம் இருந்தது. திருச்சியில் உள்ள மக்களும் குடும்பமாக தன்னியல்பாக அன்புள்ளத்தோடு தலைவர் அவர்களை வரவேற்றாங்க. திருச்சி திணறியதை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்தது. அந்த அடிப்படையில் தான் இந்த மக்கள் சந்திப்பை நாங்கள் பார்க்கறோம். சொன்ன மாதிரி திருச்சியை திருவிழா ஆக்கியிருக்கீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் குறித்த நேரத்தில் ஆரம்பிக்கலையே அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க. இல்லை, தலைவர் அவர்கள் வந்து அந்த திருச்சி விமான நிலையத்திலிருந்து அந்த மரக்கடை பகுதிக்கு வந்து சென்று அங்கு உரையாற்றணும். அது பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் செல்லக்கூடிய ஒரு இடத்தை 5 மணி நேரம் ஆனதென்றால் மக்கள் மிகவும் அன்புள்ளத்தோடு தலைவர் அவர்களை வரவேற்றாங்க. வரவேற்பதும் மரியாதை செலுத்துவதும் தமிழருடைய மாண்பு, தமிழருடைய மரபு. அந்த அடிப்படையில் திருச்சிக்கு வந்த தலைவரை திருச்சியில் உள்ள மக்கள், எங்களுடைய சொந்த உறவுகள் எல்லோரும் தலைவரை இன்முகத்தோடு வரவேற்றார்கள். அந்த வரவேற்பையும் தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. எந்த இடத்துலையும் அரசு விதித்த சட்ட விதிகளை தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களும் மீறவே இல்லை.
வாகனத்துக்குள் தான் அமர வேண்டும் என்று சொன்னார்கள். வாகனத்துக்குள்ளே தான் அமர்ந்தார். அந்த வண்டிக்கு மேலே கூட அவர் வரல. பஸ்ஸுக்கு முன்னாடி 5 கார்களும் பஸ்ஸுக்கு பின்னாடி 5 கார்கள் தான் வர வேண்டும் என்று சொன்னாங்க. அந்த விதிகளுக்கெல்லாம் உட்பட்டு தான் எங்களுடைய பயணம் அமைந்தது. மக்கள் தன்னியல்பாக கூட்டமாக வந்ததால் அங்கு செல்வதற்கான தாமதம் ஏற்பட்டது. இப்போ நீங்கள் சொன்னீங்க எந்த விதியும் மீறல அப்படின்னா ஒரு 5 வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். விதியெல்லாம் மீறி இருக்கீங்க. எந்த இடத்துல மீறி இருக்கிறோம்? பேனர் அனுமதி இல்லாமல் வச்சுருக்கீங்க. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளை வச்சிருக்கீங்க. எந்த பொது சொத்து சேதம் அடைந்தது? ஏதாவது ஆதாரம் உடைச்சிருக்கீங்க. இல்ல ஆதாரம் காட்டணும்லங்க. ஓகே, இல்ல ஏர்போர்ட் விஷுவல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க இல்லையா? ஏங்க அதெல்லாம் எந்த சேதாரமும் அடையலங்க. தள்ளுமுள்ளு ஏற்படுகின்ற பொழுது அது சரிந்து கீழே விழுந்தது. அப்ப எந்த விதத்துல வழக்கு பதிவு செஞ்சிருப்பாங்க? அது காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில அங்க வந்து மிகப்பெரிய அளவுல பெரும் கூட்டம் வர அந்த மாவட்டத்தில் 2 அமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். திமுக என்பது திருச்சியின் கோட்டை என்று கொக்கரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் திருச்சி என்பது தாவேகாவின் கோட்டையாக மாறிவிட்டது. அதை பொறுத்து கொள்ளாமல் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இல்ல அனுமதி இல்லாம பேனர் வச்சிருக்கீங்க நீங்க சொல்றீங்க. இல்லாம பேனர் கிடையாதுங்க. நீங்க போனீங்க, ஒவ்வொரு பேனருக்கு கீழேயும் 1 2 3 நம்பர் குறிப்பிட்டிருந்தாங்க. பாத்தீங்களா? காவல்துறையினரே குறிப்பிட்டிருந்தாங்க. அனுமதி வாங்கி தான் நாங்கள் பேனர் வைத்தோம். எல்லாமே முறையாக அனுமதி வாங்கி தான் எல்லா செயல் திட்டங்களையும் நாங்கள் ஈடுபட்டோம். அங்கே அவ்வளோ பெரிய கூட்டம் வருகிறது. போக்குவரத்தை நெறிப்படுத்த வேண்டிய, ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? தமிழ்நாடு காவல்துறைக்கும் போக்குவரத்து காவல்துறைக்கும் அந்த கடமை இருக்கா இல்லையா? நீங்க எத்தனை போக்குவரத்து அதிகாரிகள் அங்கே பார்த்தீங்க? எத்தனை காவல்துறை அதிகாரிகளை பார்த்தீங்க? எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள், எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், எங்கள் கட்சியினுடைய தன்னார்வலர்கள் தானாக வந்து போக்குவரத்தை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி எங்களால் முடிந்த வகையில் சட்டத்திற்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் நாங்கள் சிறப்பான முறையில் செயல்பட்டோம். எங்களுக்கு இந்த அரசாங்கமும் காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுத்ததா? கொடுக்கலையே. சுத்தமா ஒத்துழைப்பை கொடுக்கல. ஒத்துழைப்பே கிடையாதுங்க. நீங்க வந்து தலைவர் அவர்களை விரைவாக அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய சூழலை யார் உருவாக்கி கொடுத்துருக்கணும்? நீங்க முன்னாடியே சொல்லணும் இல்லையா? நாங்க அனுமதி கடிதம் கொடுத்தோம். இங்க தலைவர் அனுமதி ஓகே. நீங்க உங்களை பார்க்க வரக்கூடிய மக்கள் கிட்ட, அது ரசிகர்களா இருக்கலாம், தலைவர் அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்கல்ல, தாய்மார்கள் வராதீங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, உடல் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் வர வேண்டாம் என்று தலைவர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எங்க தலைவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக மக்கள் அங்க வராங்க. அப்ப அந்த வரக்கூடிய மக்களை எங்க கட்சியை சார்ந்தவரும் நாங்கள் ஒழுங்குபடுத்தணும். இல்ல உங்களுக்கு போக்குவரத்தை சரிப்படுத்தி தர வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருந்தது, அவர்கள் சரிப்படுத்தி கொடுக்கல. சரி, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க சொல்றீங்க. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் விக்கிரவாண்டியில் நடந்த முதல் மாநாடப்போ எவ்வளவு நேரம் மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க, 2வது மாநாடப்போ எப்படி காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் திருச்சிக்கு வரேன்னு சொன்னால் நிச்சயமாக மக்கள் அங்கே கூடுவாங்கன்றது தெரியும். ஒரு நேரம் குறிச்சிருக்கீங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க 10:30 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே பேசணும்னு. ஏன் நேரடியாக அந்த இடத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா? நீங்கள் வந்து அந்த வாகனத்தில் இருந்து தான் புறப்பட்டு இந்த இடத்துக்கு வரணுமா? மாநாட்டில் எப்படி வந்து முன்னேற்பாடா ஒரு தலைவர் வந்து இப்போ சென்னையிலிருந்து திருச்சிக்கு எப்படி வந்தார்? தனி விமானம் மூலமாக வந்தார். இப்ப திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் மரக்கடைக்கு போனோம். திருச்சி விமான நிலையம் முழுவதும் மக்கள் கூட்டம். இல்ல அவர் மக்கள் கூட்டம் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, சில பேர் பேசும்போது அவர் அந்த இடத்துக்கு போய் சேரணும், அங்கிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும்னா ஒன்னா கார் வாயிலா கூட இல்ல தெரியாத விதமா கூட அந்த இடத்துல தெரியாம எப்படிங்க போக முடியும்? அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவருங்க. அவர் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே நீங்க எல்லாரும் லைவ் போட்டீங்க. அவர் விமானத்துல ஏறும்போது லைவ் போடுறீங்க. அவர் விமானத்திலிருந்து இறங்கும் போதும் லைவ் போடுறீங்க. உளவுத்துறை கண்காணித்து கொண்டிருக்கு, காவல்துறை கண்காணித்து கொண்டிருக்கு. அவர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு, பொதுவெளிக்கு வந்துட்டாரு. சரி, மதுரை மாநாட்டில் நீங்க சொன்னதெல்லாம் நடந்தது. அப்போ அதுல மட்டும் எப்படி சரியா போக முடியும்? மதுரை மாநாடு என்பது ஒரு இடத்துல வந்து அனுமதி வாங்கி இங்கு லட்சக்கணக்காக கூட போகிறோம் என்று அறிவிக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. திருச்சி மக்கள் சந்திப்பு. மக்கள் எங்க இருக்கிறார்களோ அங்கே சென்று தலைவர் மக்களை சந்திக்கிறாரு. மாநாடு என்பது மக்களை நாங்கள் வர வைக்கிறோம். இங்க வந்து நம்ம மாநாடை வந்து ஒரு பெரும் திருவிழாவாக நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் ஒரு இடத்துக்கு கூப்பிடுறோம். ஒரு இடத்துக்கு கூப்பிடுறதுக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப தலைவர் மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போறாரு. அப்ப அப்படி போகும்போது அதை கேள்விப்பட்டு அதை அறிந்தவர்கள் தலைவரை பார்க்கணும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு மக்கள் வராங்க. இல்ல உங்களுக்கு அது தெரியும் இல்லையா? இப்போ ஒரு நாள்ல வந்து 4 இடங்கள்ல பேசுறதுக்கான அனுமதி கேட்டு கிடைச்சிருக்கு. அது மாற்று இடங்களா இருந்தாலும் இந்த இடங்கள் சாதாரணமா கிடைக்கலங்க. கிடைச்சிருக்குன்னு நீங்க எளிமையா சொல்லிட்டீங்க. அதற்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி தான் ஒவ்வொரு அனுமதியும் பெற்றோம். நாங்கள் கேட்ட இடங்கள்ல அவங்க அனுமதி கொடுக்கல. காவல்துறை எந்த இடத்துல நீங்க பரப்புரை பண்ணணும்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் பரப்புரை மேற்கொண்டோம். அதற்கும் சரியான ஒத்துழைப்பு அரசாங்கமும் காவல்துறையும் கொடுக்கலன்னு தானே சொல்றோம். இப்போ ஒரு குறுகலான ஒரு இடம், அந்த இடத்துல மக்கள் பல்லாயிரம் பேர் கூடி நின்று தலைவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக நின்று கொண்டிருக்கிறாங்க.
அந்த இடத்துல கூட்டம் இருக்குன்னு தெரியும், அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அங்கே இருக்கிறாருன்னு காவல்துறைக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். ஆம்புலன்ஸ் எப்படி அது உள்ள வழியே வந்தது? ஆம்புலன்ஸை விட வேண்டிய தேவை எங்கேருந்து வந்தது? வேற மாற்று வழிகளே இல்லையா? அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்து போகுது, மாற்று வழி இருந்ததுங்க. அதாவது ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுன்னா அது அவசரமாக போகணும், மருத்துவமனைக்கு போய் சேரணும். அப்போ இந்த இடத்துல பெரும் கூட்டம் இருக்கு, இந்த கூட்டத்தின் வழியாக நம்ம ஆம்புலன்ஸ் அனுப்பணும்னா விரைவாக போக முடியாது. அப்போ மாற்று வழிகளின் வழியாகத்தானே அனுப்பிவிடணும். அப்போ அங்கே இருக்கிற காவல்துறையினருக்கு தெரியல இந்த வழியாக போக முடியாதுன்னு தெரியல, தெரிஞ்சிருந்தும் ஆம்புலன்ஸை ஏன் உள்ள அனுப்புனாங்க? அந்த கூட்டத்திலும் எங்களுடைய தோழர்கள் அந்த சாலையை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி அந்த ஆம்புலன்ஸ் விரைவாக செல்லக்கூடிய சூழலை எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அப்போ நாங்கள் சரியான முறையில் தான் எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம். மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுத்தோம், குடிநீர் வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுத்தோம். மக்கள் கட்டுக்கடங்காத பெரும் கூட்டமாக திருவிழா போன்று மக்கள் வராங்க. வரக்கூடிய மக்களை வந்து வராதிங்க நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அண்ணாவை போன்று, எம்ஜிஆர் அவர்களை போன்று எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஒரு ஊழல் இல்லாத மனசாட்சி உள்ள ஒரு மக்களாட்சியை உருவாக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் அவர்கள் அவர் உச்சத்தில் இருந்த சினிமா துறை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பொது வாழ்க்கைக்கு வராரு. அப்போ அதன் மீது நம்பிக்கை வைத்து நமக்காக அவருடைய துறையே வேண்டாம் என்று சொல்லிட்டு வராரு, அவருக்கு நம்ம பக்கபலமாக இருப்போம் என்று மக்கள் வராங்க. அப்போ வரக்கூடிய மக்களை நாங்கள் நெறிப்படுத்தினோம், நாங்கள் ஒழுங்குபடுத்தினோம், நாங்கள் முறையான கட்டமைப்பை உருவாக்கினோம். இந்த அரசும் காவல்துறையும் செய்ததா என்ற கேள்விதான் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம். இல்லை, நீங்கள் சொல்லும்போது வந்து பொது சொத்துக்களை எல்லாம் சேதப்படுத்தல, அங்கங்கே கொஞ்சம் தள்ளி விட்டுட்டாங்க அவ்வளோதான் அப்படின்ற விதத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்களையெல்லாம் அரசியல் படுத்தணும், இன்னும் அவங்கெல்லாம் ரசிகர்களாகவே தான் இருக்காங்கன்ற கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அரசியலை நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம், இது வரைக்கும் இல்லாத ஒரு அரசியலை நாங்கள் செய்கிறோம். இப்போ நாங்கள் ரசிகர்கள் கூட்டமாக இருந்திருந்தோம் என்றால் அந்த கூட்டத்தின் வழியாக வந்த ஆம்புலன்ஸை நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? ஆம்புலன்ஸ் மேலே ஏறி நின்றுருப்போம். ரசிகர்களாக இருந்திருந்தா அரசியல் மையப்பட்டதுனால்தான் அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிரை காப்பாற்றணும். அந்த உயிரை காப்பாற்றினா அந்த ஆம்புலன்ஸ் விரைவாக மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று நாங்கள் ஒழுங்குபடுத்தணும்ல. அரசியல் மையப்படல, அரசியல் மையப்படுத்தினாலதான் விஜய் அவர்கள் ஒரு கட்டத்துல வந்து அரியலூர்ல பேச்சை நிறுத்திட்டு தம்பி இறங்குங்க, கீழே இறங்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரா? அன்பின் மிகுதியில சிலர் ஆர்வ கோளாறில் அங்கொன்றும் இங்கொன்றும் செய்கிறார்கள். அதை நாங்க வந்து இல்லைன்னு நாங்க சொல்லல, அதெல்லாம் சரி செய்யப்பட்டு கம்பத்து மேல ஏறுறது, ஒரு பத்திரிகையாளனையும் பேச விடக்கூடாதுன்ற ஒரு முடிவோட கூட்டத்துக்கு வர்றது, எல்லார் தலையிலும் உருமா கட்டுறது, இது ஒரு வேலையா இது எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தான் செஞ்சாங்கன்னு உங்களால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும். அவங்க தானே போட்டுங்க. ஏங்க யார் வேணாலும் துண்டு போடலாங்க. நாளைக்கு நான் கூட தான் திமுக துண்டை தோல்ல போட்டுக்கலாம், நீங்க கூட தான் தோல்ல போட்டுக்கலாம். அவங்க கட்சியில பொறுப்புல இருக்கிறாங்க, அவங்க உண்மையிலே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் உங்களால சொல்ல முடியுமா? பல லட்சம் பேர் களத்துல நீங்களும் அங்க கத்திட்டு இருந்தவங்க எல்லாமே பல லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து தலைவரை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. அமைதியாக இருக்கணும். வேற கட்சி மாறு வேஷத்துல வந்திருக்காங்க, மாறு வேஷத்துல வந்தாங்க நாங்க சொல்லலங்க. அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க இப்படி செயல்படுறாங்க நீங்க சொல்றீங்களா? அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் தான் இப்படி வந்து வரம்பு மீறி செயல்ல ஈடுபட்டாங்கன்றதுக்கான ஆதாரம் என்ன இருக்குன்னு நம்ம கேட்கலாம். பத்திரிகையாளர் பேச விடாம கத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க வந்து உறுப்பினர் அட்டை வச்சிருக்கீங்களான்னு நான் கேட்க முடியும். இப்போ ஒருத்தர் வந்து பத்திரிகையாளர்கிட்ட கத்திக்கிட்டு இருந்தாரு, கட்சி துண்டை எடுத்து பத்திரிகையாளர் மேல போடுறாரு. பின்னாடி இருந்து ஒரு தோழர் வந்து அதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இழுத்தாரு. அது ஏன் யாருமே பேச மாட்டேன்றீங்க? அதுவும் பேசும். அவர் இல்ல சரி, அவர் பேசுன அவர் பண்ணது சரிதான், சரிதானே. ஆனா இவர் பண்ண தவறு ஒத்துக்கிறீங்களா? தப்புங்க, அப்படி பண்ணிருக்க கூடாது, தவறு. நாங்க நெறிப்படுத்துவோம், ஒழுங்குபடுத்துவோம், அவர்களை எல்லாம் அரசியல் மையம் நாங்க படுத்துவோம். அதுக்காக எல்லாருமே அரசியல் மையம் படாம இருக்கிறாங்க, எல்லாருமே ரசிகர்கள் கூட்டம் என்று பேசுவது ஒரு தவறு. ஒரு ஆர்வ மிகுதியில அன்பின் மிகுதியில அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்கள்ல நடக்கும். நீங்க இவ்வளவு பேசுறீங்களாங்க. அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் அவர் தன்னுடைய கட்சியை சார்ந்தவரை செங்கலை தூக்கி எரிஞ்சார் தெரியுமா? இது அரசியல் மையப்பட்டதா? திமுக கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்க வந்த ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தினாரு, அது அரசியல் மையப்பட்டதா? கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயத்தை வித்தது யாரு? திமுக கட்சியை சார்ந்த ஒரு நபர், அது அரசியல் மையப்பட்டதா? திருச்சியில மணல் கொள்ளையில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டார் ஒரு நபர், திமுக கட்சியை சார்ந்த, இது அரசியல் மையப்பட்டதா? செந்தில் பாலாஜி எதற்காக சிறைக்கு போனாரு? சொல்றாங்கல்ல, திமுக கட்சியை சார்ந்தவர்கள் வந்து தாவேக்கா வந்து கொள்கையற்ற கூட்டமாக இருக்குது அப்படின்றாங்களே. செந்தில் பாலாஜி எதற்காக சிறைக்கு போனாரு? சுதந்திரத்துக்காக போராடினதுக்காக சிறைக்கு போனாரா? இந்தி திணிப்பை எதிர்த்து போராடியதுக்காக சிறைக்கு போனார். எதுக்கு சார் சிறைக்கு போனார்? அவரு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தார். இல்ல திமுக சொல்றாங்க, அதனால நாங்க திமுகவை காரணம் காட்டுறோம். திமுக மட்டுமா சொல்றாங்க, எல்லா கட்சியில இருந்தும் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இப்ப பரப்புரைன்னு நம்ம பேசணும் அப்படின்னா, மழையில காகிதம் நனைஞ்சிட்டா அவரால் பேச முடியாது அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாங்க. ஏன்னா
நீங்க ஒப்பிடுறீங்க வாழ்க பேரறிஞர் அண்ணாவோட அதே அண்ணா வழியில் தான் சொல்றோம், வாழ்க வசவாளர்கள் தான் நம்ம சொல்றோம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து பேப்பர் பார்த்து படிக்கலையா? இல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் இல்ல யாரா இருந்தாலும் இப்போ அரசியல் இல்ல பிரதர், அரசியல்ல இப்படிதான் செயல்பட வேண்டும் என்று ஏதாவது வந்து நெறிமுறைகள் இருக்கா? ஏதாவது குறிப்புகள் இருக்கா? அப்படி இல்லதான் நீங்க சொன்ன மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ இல்ல விஜயகாந்த் அவர்களோ யாருமே நீங்க சொன்னீங்க இல்லையா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தாங்களா? இல்ல. ஆனா மக்களா அரசியல் பேசினாங்க, மக்கள் அரசியல் பேசினாங்க, மடை திறந்த வெள்ளம் போல பேசினாங்க, மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுடைய கண்ணோட்டத்துல பேசினாங்க. அவங்க யாருமே காகிதத்தை வச்சுட்டு பேசலையேன்றதான பிரச்சனை. அதாவது எப்படி பேசுறாங்கன்றது முக்கியம் கிடையாது பிரதர், யாருக்காக பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, பேசிய பேச்சு என்பது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது என்பதா நம்ம பேசணும். என்ன பேசுறாங்க, இல்ல என்ன பேசுறாங்க, சரி யார் பேசுறாங்க, என்ன பேசுறாங்கலாம் சரி. ஆனா அதுக்கான தீர்வோட பேசணும் இல்லையா? செய்தீர்களான்னு கேட்குறீங்களே ஒழிய, நான் கேட்டேன் போன இன்டர்வியூல நம்ம கேட்டோம், செயல் திட்டம் என்ன வச்சிருக்கீங்க? இப்போ ஒரு புகார் நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி இவங்களுக்கான பணியெல்லாம் கொடுக்கல, அதை வந்து அரசு கவனத்துல எடுத்துக்கலன்னா எப்படி வந்து அந்த பணியை கொடுக்கணும்ன்ற ஒரு செயல் திட்டம் இருக்கணும் இல்லையா? மக்கள் மத்தியில வந்து பேசுவார் நீங்க சொன்னீங்க. நீங்க வந்து எங்க தலைவர் வந்து செய்தீர்களா நீங்க கேட்டீங்களே, எங்க தலைவர் அரியலூரில் பேசியது நீங்கள் கேட்டீர்களா நான் உங்களை கேட்கிறேன். அவர் என்ன சொன்னார்? அதுல கல்வி, மருத்துவம், குடிநீர், சாலை, மக்களுடைய அடிப்படை வசதிகளை சரியான முறையில் செய்து கொடுப்போம். பெண்களுடைய பாதுகாப்புல நோ காம்ப்ரமைஸ், சட்ட ஒழுங்கை பாதுகாப்போம், மக்களுக்கு என்ன செயல் திட்டங்களை உருவாக்க போகிறோம் என்று வாக்குறுதிகளாக நாங்கள் வெளியிட போகிறோம் என்று எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். முதல் இந்த சுற்றுப்பயணம் என்பது திமுகவினுடைய பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவது, மக்களிடம் கேள்வி கேட்பது, மக்களிடம் திமுகவினுடைய முகத்திரையை கிழிப்பது, அதை எங்க தலைவர் செய்து கொண்டிருக்காரு. இது வந்து முதல் பயணம் கிடையாது, இன்னும் பல பயணங்கள் போக போறாரு. அடுத்த கட்ட பயணங்கள்ல நாங்க என்ன செய்ய போறோம்னு எங்க தலைவர் பேச போறாங்க. வாக்குறுதிகள் உருவாக்கக்கூடிய வேலைப்பாடுகள் மிகப்பெரிய ஆளுமைகளோடு நடந்து கொண்டிருக்கு. வாக்குரிமைகள் அடங்கிய புத்தகத்தை எங்க தலைவர் வெளியிட போறாங்க. அதனால வந்து அரசியல்ல வந்து ஒவ்வொரு படிநிலையை தாண்டி தான் நம்ம வர முடியும். எடுத்த உடனே எல்லாமே பண்ணிட முடியுமான்னு நீங்க கேக்குறீங்க. தலைவர் அவர்கள் மதுரை மாநாட்டில் கச்சத்தீவை குறித்து பேசுறாரு. எவ்வளோ அரசியல் கட்சி தலைவர்கள் கச்சத்தீவை குறித்து பேசினாங்க, ஆனா அதுக்கு எந்த விதமான ஒரு ரியாக்டும் வரல. ஆனா தலைவர் பேசிய பிறகு இலங்கை அதிபர் கச்சத்தீவுக்கு போறாரு. கச்சத்தீவு என்பது எங்களுடைய தாய்மண், நாங்கள் யாரிடமும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று இலங்கை அதிபர் பேசினாரு. அப்ப எங்க தலைவருடைய பேச்சு என்பது எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்தியா கடந்து பேசியிருக்கு பாருங்க. அப்போ யாரு எவ்வளவு நேரம் பேசுறாங்கன்றது முக்கியம் கிடையாதுங்க, அந்த விஷயம் எவ்வளவு தூரம் போகுது, யாரை சென்றடைகிறது என்பதுதான் முக்கியம். எங்க தலைவர் அரியலூரிலும் திருச்சியிலும் மேற்கொண்ட அந்த பிரச்சாரம் என்பது திமுகவை தூங்க விடாமல் செய்திருக்கிறது. அதாவது குழம்பிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் திமுக இருக்கிறது. அதை நீங்க கண்கூடாக ஊடகத்தின் வாயிலாக உங்களால பார்க்க முடியும். இல்ல நாங்க எவ்வளவும் செய்யறோம், ஆனாலும் எங்களை பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் இன்னுமே இது தற்கூரி கூட்டம் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த பேச்சுக்களை எல்லாம் எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி திமுக தவிர்த்து நிறைய பேர் பேசுறாங்க அப்படிங்கும்போது, அதாவது சீமான் அவர்கள் தற்கூரிகள் எங்களை பார்த்து தற்கூரிகள் என்று பேசுவதாக தான் நாங்க பாக்குறோம். சீமான் அவருடைய வாய் என்பது, நீங்க தமிழை பத்தி பேசியிருக்கீங்களா? தமிழுக்கான சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழி வர வேண்டும் என்பதில் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருக்குதுங்க. அதுல எந்த மாற்று கருத்து, எந்த இடத்துல நாங்கள் தமிழுக்கு எதிராக இருக்கிறோம், எந்த இல்ல தமிழுக்காக என்னெல்லாம் நீங்க பேசுறீங்க, என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க, இல்ல என்னதான் வேணும்னு கேட்கிறார். அது திமுக கேட்கணுங்க. ஆட்சியில் இருக்கின்ற திமுக தேர்தல் வாக்குறுதியில சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்று திமுக சொன்னது. என்ன பண்ணியிருக்கிறாங்க கேளுங்க. தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக ஒன்றிய அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கு கேளுங்க. மற்ற மொழிகளை விட தமிழ் மொழிக்கு குறைவாக நிதியை ஏன் பிஜேபி அரசு ஒதுக்கி இருக்கு என்பதை கேளுங்க. ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்காமல் அவர்களை போன்று மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று வரக்கூடிய ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக நாங்கள் வரோம். அப்போ நாங்கள் என்ன செய்யமோ அதை மக்களிடம் நாங்கள் சொல்றோம். எங்களை பார்த்து தற்கூரி என்று சொல்வதற்கு அண்ணன் தற்கூரி சீமான் அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அவருடைய பேச்சு என்பது ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு முன், ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு பின்னு தான் நம்ம பார்க்கணும். மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களே, நீங்கள் பேசிய பேச்சியை ஒரு முறை நீங்களே கேளுங்க. அவர் விஜயகாந்த் அவர்களை குறித்து எவ்வளவு இழிவாக முன்பு பேசினார். கட்டவரம் ஒரு சமம் கிடையாது என்று விஜயகாந்த் அவர்களை பேசினார். இன்று விஜயகாந்தை எப்படி பேசுறாருன்னு பாருங்க. சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்கு, அங்க போய் படுக்க வேண்டியதான் என்று ரஜினிகாந்த் அவர்களை குறித்து திரு சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார். இப்ப திரு ரஜினிகாந்த் அவர்களை குறித்து சீமான் அவர்கள் என்ன பேசுறாரு? அஜித் ஒரு மலையாளி என்று நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் முன்பு பேசியிருக்கிறாங்க. ஆனா இன்று திரு அஜித்குமார் அவர்களை குறித்து நாம் தமிழர் கட்சியினர் என்ன பேசுறாங்க? ஐ எம் வெயிட்டிங், என் தம்பிக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன்.
என் தம்பி சொன்னார்னா நாங்கள் கூட்டணி வச்சிருவோம். தம்பியோடு தான் கூட்டணி. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டுமென்றால் எங்க தம்பியால தான் முடியும். அன்பு தளபதி, புரட்சி தளபதி, உச்சபட்ச நடிகர், அவர் தான் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார். ஒரு தமிழர் சூப்பர் ஸ்டார் என்று பேசிய திரு சீமான் அவர்கள், பேசிய சீமான் அவர்கள் கொள்கை சொன்னோடனே எங்க கொள்கை இல்லன்ட்டார் அவர். அதாவது எங்க தலைவர் முதல் முறையாக பள்ளி மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடக்கின்ற பொழுது எங்க தலைவர் அந்த மாணவர்கள் மத்தியில் என்ன பேசினாரு? அம்பேத்கரை படிங்கள், பெரியாரை படிங்கள் என்று சொன்னார்ல. ஏன் அப்பெல்லாம் திரு சீமான் எதிர்க்கல? அதன் பிறகுதானே ஐ எம் வெயிட்டிங், என் தம்பிக்காக காத்து கொண்டிருக்கிறேன், எங்க தம்பி வந்தா 26ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும் என்று அப்ப பேசிய சீமான் அவர்களுடைய வாய் இப்ப ஏன் தவறாக போகுது? அப்ப பேசினாரு, எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, 2 பேரும் இணைந்து ஒரு அரசியல் களத்துல நிப்பாங்களான்ற கேள்விகள்லாம் இருந்து திரும்ப திரும்ப சீமான் அவர்கள் கிட்ட கேட்கப்பட்டது. அவரும் பொறுத்திருந்து பார்க்கணுன்ற விதத்துல பதில் சொன்னாரு. நீங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய 2 கண்கள்னு சொன்ன உடனே இது எங்களுக்கு இல்ல. தமிழ் தேசியமும் திராவிடமும் தமிழ்நாட்டின் 2 கண்கள், அதை நான் மதிக்கிறேன் தான் எங்க தலைவர் சொன்னாரே தவிர, எங்க தலைவர் தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய 2 கண்கள் என்று எங்க தலைவர் எந்த இடத்திலுமே பேசவே கிடையாது. தமிழ்நாட்டின் 2 கண்கள், தமிழ்நாட்டின் 2 கண்கள், தமிழ்நாட்டு மக்களின் 2 கண்கள். அந்த உணர்வை நான் மதிக்கிறேன். என்னுடைய அரசியல் என்பது மதசார்பற்ற சமூக நீதி அரசியல். சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், ஒற்றுமையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசியல். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதுதான் தமிழகத்தினுடைய அரசியல். நீங்க இந்த 2யுமே ஒரே தராசுல வச்சுட்டீங்கன்றனாலதான் சீமான் அவர்கள் இல்ல இது எங்களுக்கானது கிடையாது நாங்க வைக்கலங்க. தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் திராவிடத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், தமிழ் தேசியத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். நாங்க திராவிடத்தை ஏற்றுக்கொள்றோம், தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்றோம் எந்த இடத்துல நாங்க சொல்லல. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன அடிப்படை தேவையோ அந்த தேவையை செய்யக்கூடிய இடத்துல நாங்க வரோம். அப்ப அதற்கு அதிகாரம் தேவைப்படுகிறது. அந்த அதிகாரத்தை நோக்கி எங்களுடைய அரசியல் பயணமே தவிர இந்த சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் எல்லாம் எங்களுக்கு எங்க தலைவர் எந்த இடத்துலயுமே சொல்லல. மதசார்பற்ற சமூக நீதி அரசியல் தான் எங்களுடைய கொள்கை. அதன் வழியில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பயணமாக இருக்குது. எங்களுடைய பேச்சியை அண்ணன் சீமான் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளல. எங்களை பார்த்து ரசிகர்கள் கூட்டம் என்று அவர் சொல்றாரு. நேத்து சீமான் ஒரு பொதுக்கூட்டத்துல அஜித் அப்படின்றாரு, அங்கெல்லாம் ஓன்னு கை தட்டுறாங்க. ரஜினி அப்படின்னா ஹோன்னு கை தட்டுறாங்க. அப்ப அவர்கள் ரசிகர்கள் இல்ல, அவங்க அந்த புகழை அதை வச்சு ஒரு யூட்டிலைஸ் பண்ணிக்கல, அதை வச்சு ஒரு ஆதாயம் தேடக்கூடிய மனிதர்களா இல்ல அப்படின்றத ஒப்பிட்டு பேசுறேன். அதாவது சிம்பிளா ஒண்ணுங்க, இப்போ எங்க தலைவர் புகழை வைத்து ஆதாயம் அடைய போகிறார் என்று தற்கூரித்தனமாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த காணொலி வாயிலாக நான் என்ன சொல்றேன்னா, எங்க தலைவருடைய புகழ், அந்த புகழை அவர் பயன்படுத்தி முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிறார். நீங்க சொல்றீங்க, சரிதான். அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும் ஜெயிச்சா முதலமைச்சர் ஆகிட முடியுமா? முடியாது. 118 பேர் ஜெயிக்கணும். 118 பேர் ஜெயிச்சா மட்டும்தான் சிங்கிள் மெஜாரிட்டியில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும். அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க. மீதி 117 பேர் யார் சார்? அந்த முகம் தான். வேட்பாளர்கள் யார் சார்? இல்ல, அந்த முகம் தான் நீங்க சொன்னது. எங்க தலைவர் தான் அடையாளம், எங்க தலைவர் தான் முகம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மீதி 117 வேட்பாளர்கள், வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பாமர மக்கள், எளிய மக்கள் தான். ஆட்டோ ஓட்டுறவங்க, பேருந்துல வேலை செய்யக்கூடியவங்க, பூக்கடை வைத்திருப்பவர்கள், காய்கறி கடை வைத்திருப்பாங்க, எளிய பின்னணியில் இருக்கக்கூடிய 117 பேர் ஜெயிச்சு எங்க தலைவரோட 118 பேர் வந்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்போ பாமர எளிய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை அவர் உருவாக்கிய அந்த புகழ்ச்சியின் மூலமாக தானங்க பெற முடியும். அவர் மட்டுமா அந்த புகழை அடைகிறாரு? அவர் மட்டுமா அந்த அதிகாரத்தில் உட்கார போறாரு? எங்க தலைவர் முதலமைச்சர் ஆனார்னா அமைச்சர் எல்லாம் யாரு? எங்க தலைவர் மட்டுமா ஒட்டுமொத்த அமைச்சரை வச்சு நீங்க சொன்னவங்க எல்லாம் தான் அமைச்சர்களா இருப்பாங்க. ஆமாங்க, பாமரர்கள் எளியவர்கள் தாங்க அமைச்சராக இருக்க போறாங்க. வேற எங்க நம்ம வேற கிரகத்துல இருந்தா கூப்பிட போறோம், இல்ல அமெரிக்கால இருந்து கூப்பிட போறோமா? கிடையாது. இங்கு தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் ஓட்டு போடப்பட்டு யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அவர்களில் முக்கியமான நபர்கள் தான் அமைச்சரவையில் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் எளிய பின்னணியில் இருந்தவர்கள் 20 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக மக்களுக்காக சேவை செய்த பாமர மக்கள் தான் அமைச்சராக போறாங்க. அவர்களுக்கு தான் எங்க தலைவர் சீட்டு கொடுக்க போறாரு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்பதில் வெளிப்படையா சொல்றேன். அப்போ எங்க தலைவருடைய அந்த புகழ்ச்சி என்பது, அந்த புகழ்ச்சியின் மூலமாக வெளிச்சம் அடைய போகிறதும் பாமர மக்கள் தான், எளிய மக்கள் தான். நாங்கள் திமுகவை வீழ்த்துவோம், காங்கிரஸை வீழ்த்துவோம், இனப்ப செய்து விட்டார்கள் என்று பேசிய சீமான் அவர்களே, அவர்களெல்லாம் விமர்சிக்காமல் திடீரென்று தாவேக்காக்கு எதிராக பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி எல்லாம் சரிந்து விட்டது. மக்கள் சீமானை நம்புவதற்கு தயாராக இல்லை, நாம் தமிழர் கட்சியை நம்புவதற்கு தயாராக இல்லை. அந்த ஒரு வைத்தறிச்சலின் காரணமாக திரு சீமான் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. மக்கள் அதை பார்த்துட்டு தானே 26ல் அவர் அம்பலப்பட போகிறார்.
மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 755 0030 222. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours.